الله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا من بعثنا من مرقدنا قالوا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم أكثروا من ذكر هادم اللذات صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லீம் 3 வகையான வாழ்க்கையை நம்பி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த 3 வகையான வாழ்க்கைக்கும் இந்த உலகத்தில்தான் அவன் தயாரிப்பு செய்ய வேண்டும். முதலாவது வாழ்க்கை சகோதரர்களே துனியாவுடைய வாழ்க்கை. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உலகத்தில் எல்லோருக்கும் தெரியும். இரண்டாவது வாழ்க்கையுடைய பெயர் ஆலமுல் பர்ஸஹ், பர்ஸஹுடைய வாழ்க்கை. பர்ஸஹுடைய வாழ்க்கை என்றால் என்ன? அது திரையுடைய வாழ்க்கை, என்ன நடக்குது என்று தெரியாது. மூன்றாவது ஒரு வாழ்க்கை தான் சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு வரக்கூடிய கியாமத்துடைய வாழ்க்கை. ஒரு முஸ்லிமுடைய திட்டம் எந்தளவு தூரமானதென்றால் சகோதரர்களே, அந்த முஸ்லீம் உலகத்துக்கும் திட்டமிடுவான், அந்த பர்ஸஹுடைய வாழ்க்கைக்கும் திட்டமிடுவான், அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கும் திட்டமிடுவான். வெறும் 100 வருடத்துக்கு உலகத்தில் வாழ்வதற்கு மாத்திரம் திட்டமிட மாட்டான் முஸ்லிம். 100 வருடம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் உலகத்தில் நல்லதைத்தா, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, யா அல்லாஹ் ஆகிரத்தில் நல்லதைத்தா என்று இரண்டையும் திட்டமிடக்கூடியவன் தான் உண்மையான முஸ்லிம். சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை எப்படியாவது முடிந்துவிடும். ஆனால் பர்ஸஹுடைய வாழ்க்கை இருக்கிறதே, பர்ஸஹ் என்ற இந்த அரபு சொல் திரையான ஒரு வாழ்க்கை. நம்முடைய மூதாதையர்கள் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை. இந்த உலகத்துக்கு வந்த அதிகமான நல்லடியார்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை.
நம்முடைய தலைவர் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை. ஆலமுல் பர்ஸகிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்பொழுது இருக்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த வாழ்க்கைக்கு ஒரு எல்லை கிடையாது. ஒவ்வொரு இரவும் இந்த வாழ்க்கையை ஞாபகப்படுத்தி கொண்டுதான் நாம் தூங்குகிறோம். இரவையில் தூங்குகிறோமே, தூங்கியதோடு உயிர் எங்கு போகிறது? காலை வரை உயிர் எங்கு போகிறது சகோதரர்களே? உயிர் அல்லாஹ்விடம் போகிறது. அதனால தான் கனவுகள் தென்படுகிறது. உடம்பிலிருந்து உயிர் பிரிந்தால் எவ்வாறு இருக்குமோ அது போன்ற ஒரு நிலைமைதான் தூக்கத்துடைய துவாவிலே ஒரு துவா இருக்கிறது. யா அல்லாஹ் ஃபஇன் அம்சக்தஹா ஃபர்ஹம்ஹா ரப்பி இன்னி வலஅது ஜம்பி ரப்பி இன்னி, யா அல்லாஹ் உண்ட பேரால தூங்குகிறேன், என்ற உயிரை நீ எடுத்துட்டா. நாங்கள் துவால சொல்றோம் அல்லாஹ் கிட்ட என்ன தெரியுமா? என்ற உயிரை நீ எடுத்துட்டா என் மீது இறக்கப்பட்டு, சரி நீ தந்தா என் மீது உதவி செய், திரும்ப உயிர் வந்தால் உதவி செய் எனக்கு. சகோதரர்களே, காலையில் எழும்பியதோட முதல் துவா என்ன ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா, எங்களை மௌத்தாக்கிட்டு உயிரை தந்தியே உனக்கு எல்லா புகழும். அல்லாஹ் மௌத்தாக்குறான். ஏன்? தூக்கம் சின்ன மவுத், என்ன நடக்கும்னு சொல்ல தெரியாது. அதிகமாக என்ன நடக்கும்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா, யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிட்டு உயிரை தந்தியே. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஆலமுல் பர்ஸக் என்பது மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனியொரு சூறாவிலே அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் உங்களுக்கு அதிகத்தை தேடுவது உங்களை எல்லாரையும் மறக்கடிக்க வைத்து விட்டு. ஒன்றும் விளங்குதில்லை, கூட்டாளி விளங்குதில்லை, வாப்பா விளங்குதில்லை, உம்மா விளங்குதில்லை. காசை கூட்டணும், பணத்தை கூட்டணும், செல்வாக்க கூட்டணும். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்க கபறுகளை சந்திக்கிற வரைக்கும் தான். அவ்வளவுதான். கபரை சந்திச்சிங்கண்டா அதுக்கு பொறுமதி இல்லை. எதுக்கு பொறுமதி இல்லை? டாலருக்கு பொறுமதி இல்லை சகோதரர்களே, குடும்பத்துக்கு பொறுமதி இல்லை. கபரில் கொண்டு போய் ஒரு மூமினை வச்சா, நாங்கள் முஸ்லீம்கள் மூமிங்கள் கவலைப்பட தேவையில்லை. வாழ்க்கையை கொஞ்சம் செஞ்சு கொள்ளணும், அவ்வளோதான். வாழ்க்கையில் இபாதத்தை கூட்டி கொள்ளணும், கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வை நெருங்கணும். 40 வயசை தாண்டினவங்க இருக்கிறோம், கொஞ்சம் நெருக்கத்தை கூட்டணும் அல்லாஹ்ட. அல்லாஹுடைய முகர்ரபீனாக மாறணும். ஏனெண்டா முஸ்லீம்களுக்கு இந்த எச்சரிக்கை இல்லை, மூமின்களுக்கு இந்த எச்சரிக்கை இல்லை. ஒரு முஸ்லீம் ஒரு மூமினுக்கு கபரில் என்ன நடக்க போகுது? நாங்கள் இன்றைக்கு அசருக்கு மவுத் ஆகிட்டோம், எங்களோட ஒருத்தர் மவுத் ஆகிட்டார், எங்களோட வாப்பா மவுத் ஆகிட்டாங்க, அம்மா மவுத் ஆகிட்டாங்க, எவ்வளோ பேர் மவுத் ஆகிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அவங்களுக்கு? சகோதரர்களே, முதலா என்ன நடக்கும்? ஜனாசாவை கொண்டு போய் கபரில் வச்சதோட நாங்கள் கபரை பற்றி யோசிக்கின்றோம். இவ்வளோ சின்ன இடம், இதுக்குள்ள உடம்பை கொண்டு போய் வச்சிருக்குதே, இதை விட சின்ன இடம்தான் எங்களோட தாயுடைய வயிறு, இதுக்குள்ள நாங்கள் இருந்தோம். சகோதரர்களே, இந்த கபருக்குள்ள என்ன நடக்க போகுது? இப்ப இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டும்தான் உண்மை. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கபருக்குள்ள நடக்கிறது விளங்கும். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கபரை கடந்து போறாங்க. கபர்ல வேதனை நடக்குது. சொன்னாங்க, மா யுஅzzபானி ஃபீ கபீர், இந்த கபர்ல வேதனை நடக்கிறது இவங்க செய்த பெரிய பாவங்களுக்கு அல்ல. ஒரு ஆள் செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? கோல் சொல்றது, போய்
பின்னால் பேசுறது மாதிரி கபூர்லே வேதனை இருக்கப்பா. கோல் சொல்லப்படாது, ஒரு நாள் மூட்டி விடப்படாது 2 பேர். மற்றவர் செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? டாய்லெட் சிறுநீர் கழிச்சிட்டு ஒழுங்கா கழுவல்ல. இன்றை பார்க்குறோம், நின்று மூத்திரம் மெஞ்சிட்டு போறாங்க. கபூர்ல வேதனை இருக்கு இதுக்கு. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கபூர்ல உள்ளது காட்டப்பட்டது. கொஞ்சம் முன்னால வாங்க, முன்னால் வந்துடுறீங்க, தொலைக்குள்ள சஃபாவும் இன்ஷா அல்லாஹ். முன்னுக்கு வாங்க, பின்னுக்குள்ள வந்துருக்கட்டுமே. கண்ணியமிக்க சகோதரர்களே, கவனமாக இதை கிரகிங்க, கேட்டுக்கொள்ளுங்க, வீட்டில் போய் சொல்லிக் கொடுங்க இவைகளை. ஏனெண்டா ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்தில் தன்னை பிள்ளைகளை கூப்பிட்டாங்க. ஏண்டா உங்களுக்கு ஆக விசுவாசம் உங்களோட பிள்ளைகள் தான். சில நேரம் அதை விட விசுவாசம் உலமாக்கல். உலமாக்களோட எதிர்ப்பாக நடந்துடக்கூடாது. நீங்கள் எதிர்த்தாலும் அவங்க வருவாங்க துவா ஓத. எவ்வளோ பேர் ஜனாசாவை நீங்கள் பார்க்குறீங்க, யார் துவா ஓதுறது கடைசியில்? ஏன் துவா ஓதுறது? அவங்களுக்கு தெரியும் இதோடைய தாற்பயம். இவங்களை துவா ஓதி சரியாக அனுப்பி வைக்கணும் ஆখিরাத்துக்கு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய சக்கராத்தில் பிள்ளைகளை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, பிள்ளைகளே, என் உயிர் பிரிகிற நேரம். ஒரு மகன் கேட்டார், வாப்பா எப்படி இருக்குது சக்கராத்? நீங்கள் சொல்லுவீங்களே சக்கராத்தை பற்றி ஒருத்தட்ட கேட்கணும். சொன்னார், மகனே, ஒரு ஊசிட ஓட்டைக்குள் என்ன நுழைன்னு சொல்லப்படுது. எப்படி நுழைகிறதுனா, வானம் எனக்கு கீழே விழுறது போல இருக்குது மகனே அப்படின்ட்டு பிள்ளைகளை பார்த்து சொன்னார், பிள்ளைகளே, என்னுடைய ஜனாசாவை அடக்கினா நீங்க ஓடிடாதீ. என்ன சொல்லி கொடுக்கிறார்? என் ஜனாசாவை அடக்கினா நீங்க ஓடிடாதீங்க. என்னுடைய கபர் அடிய ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குற நேரம் அளவுக்கு என்ற கபரடியை நில்லுங்க. ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குறது எவ்வளோ நேரம் பிடிக்கும்? ஒரு மாடு அறுத்து பங்குறது எவ்வளோ நேரம் பிடிக்கும்? குறைஞ்சது 3 மணித்தியாலும் பிடிக்கும். என்ன பிள்ளைகளை மற்றவங்க போயிடுவாங்க, மற்றவங்க பிஸியில் வருவாங்க, 1000 வேலையில் வருவாங்க, கபருஸ்தானுக்கு வரமாட்டாங்க சில நேரம். உங்களோட பிள்ளையத்தான் நீங்கள் பழக்கி வைக்கணும் சகோதரர்களே. சொன்னார் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகளே, என்ற கபரடியை நீங்கள் ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குற நேரம் அளவு நில்லுங்க. என்ன அமல் செய்யணும் அந்த நேரம்? எனக்காக இஸ்திக்ஃபார் செய். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ தூபு இலைஹ். ஜனாசா ஒன்று அடக்கப்படும் பொழுது நீங்கள் கபருஸ்தானுக்கு போயிட்டீங்கன்னு வைங்க, எங்கேயாவது ஓரத்துலேருந்து இஸ்திக்ஃபார் செய், பேசிட்டு இருக்காது. என்ன பாவம் அவர். இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் சகோதரருக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஃபஇன்னஹுல் ஆன் யுஸ்அல், தற்பொழுது அவர் கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறார். பிள்ளைகளுக்கு இஸ்திக்ஃபாரை படித்து கொடுத்து வைக்கும். உங்களோட விசுவாசமான பிள்ளைகளாக இருந்தா. ஏனெண்டா மற்றவங்க எல்லாம் போயிடுவாங்க, பிள்ளைகள் அப்படியே நிற்கிறாங்க வாப்பாட கபூர் அடியே, இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க, இஸ்திக்ஃபார் செய்ய. ஏன் சகோதரர்களே, ஜனாசா ஒண்ட கபூரில் வச்சுட்டு அடுத்த பர்ஸகுடைய வாழ்க்கை எங்களுக்கு கண்ணு கொண்டு விளங்காது. எல்லாருமே போயிடுவாங்க. ஹதீஸில் வந்திருக்குது, அந்த ஜனாசாவுக்கு நடந்து செல்லக்கூடியவர்களுடைய செருப்பு சத்தம் கேட்குது. என்ன கேட்குது? செருப்பு சத்தம் இருக்குது, இது கேட்கும். அந்த அளவு காது கூர்ம ஜனாசாவுடைய. இது பயப்பட தேவையில்லை யாரும், இது ஒரு அறிவு. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுத்த அறிவு. நாங்கள் படித்து கொள்ளணும், பிள்ளைகளுக்கு படித்து கொடுப்போம். எங்கட குடும்பத்தை நாங்கள் தயாராக்கணும், பிள்ளைகளை தயாராக்கணும், கூட்டாளிமாரை தயாராக்கி வைக்கணும். ஒரு கூட்டாளியை பிடிக்கும் பொழுது எப்படி பிடிக்கணும் தெரியுமா? கூட்டாளி இவன் கபரடியை வருவானா, எனக்கு துவா கேட்பானா, இதைத்தான் பார்க்கும். நான் மௌத்தான எனக்கு கையேந்துவானா, இதைத்தான் பார்க்கும். என்ன சொர்க்கத்துக்கு கூட்டி போவானா? ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க ஒரு ஆளுக்கு, யோசிங்க, இவன் துவா கேட்பானா சாப்பிட்டுட்டு?
இவன் என்ன சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவானா? சகோதரர்களே, மற்ற கூட்டாளி எல்லாம் விரோதி தான். எத்தனை உங்களுக்கு கூட்டாளி பிடிக்கலாம்? இப்படி கூட்டாளி மாற தேடி தேடி பழகு. மற்றவங்களோட பழகுறதுல அர்த்தம் இல்லை. பிள்ளைகளை மாத்துங்க, மனைவியை மாத்துங்க, சொல்லுங்க, இப்படி பேசுங்க. இதெல்லாம் உலகத்தை மட்டுமல்ல, என்ன கறியாக்குறது, என்ன சாப்பாடு, எங்க போறது, எங்கெங்க சுத்தம், இதுவும் செய்யத்தான் ஓணும். சமர் முடிய போகுது, எங்க போவோம், பேசுங்க. அதோட சேர்த்து இதையும் பேசுங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, காதுக்கு செருப்பு சத்தம் கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடனே அந்த கபருக்குள்ள 2 மலக்கு வந்துருவாங்க. கபருக்குள்ள 2 மலக்கு உடனே வந்துருவாங்க. யார் மலக்குடைய பேர் என்ன? முன்கர், நகீர். அந்த 2 பேருடைய தோற்றத்தை கூட பார்க்க இயலாது காஃபிருக்கு. முஸ்லிமுடைய விடயம் தானே. ஹதீஸ்ல வந்திருக்குது, இன்னல் அப்த இதா வுதிஅ ஃபீ கப்ரிஹி வதவல்ல அன் அஸ்ஹாபுஹு வஇன்னஹு லயஸ்மஉ கர்அ நிஆலிஹிம் அதாஹு மலகான். 2 மலக்கு வந்துருவாங்க. வந்து என்ன செய்வாங்க? ஃபயுக்இதானிஹி, அப்படியே என்ன உட்கார வைப்பாங்க. நாண்டு வைங்கிற உதாரணமா, உங்கள்ட்ட பயம் வந்துடும், உங்களுக்கு உட்கார வைப்ப. நடக்க போகுது, எல்லாருக்கும் தான் நடக்க போகுது. உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு என்ன செய்வாங்க? கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பாங்க. ஹதீஸ்ல 2 தன்மை வந்திருக்கு. அந்த மலக்கு அஸ்வதான், அஸ்ரகான். அந்த 2 மலக்கும் கருப்பு மலக்கு. என்ன கலர் மலக்கிட? 2வது அஸ்ரகான். அந்த 2 பேருடைய கண் 2ம் நீலம். இந்த வீட்டுக்குள்ள தனிய நான் இருக்கிறேன், கருத்த ஒரு ஆள் நீல கண்ணோட வந்தா நான் சந்தோஷப்படுவேனா பயப்படுவேனா? சும்மா யோசிச்சு பாரு. தனியே இருக்கிறேன்னா, கருத்த 2 பேர் வராங்க, கண் 2 நீலம். இப்போ நான் எங்கே ஓட? இப்போ கபருக்கிறது எங்கே ஓட? வெளியே கூப்பிடுவா, பஸ் வா, கூட்டாளி வா, என் ஒய்ஃப் வான்னு கூப்பிடுவா? நான் இல்லை, நான் தனியாக ஆயிட்டேன். இப்போ அந்த தனிமையை சகோதரர்களை இப்போ யோசி. எனக்கு யாரும் இல்லை, நீ ஃபோனும் இல்லை. இப்போ உங்கள்கிட்ட இப்போ ஃபோன், உங்கள்கிட்ட இருக்கிற வாகன சாவி, உங்களோட பர்ஸ் முழுதையும் கலத்திட்டு போட்டு ரூமில் வச்சு எப்படி உங்களை எல்லாம் முடிச்சு. சகோதரர்களை நடக்க போகுது இது. 2 மலக்குகளும் வந்து எத்தனை கேள்வி கேட்பாங்க? இப்போ ஹதீஸில் வந்திருக்கு சகோதரர்களே, 4 கேள்வி தான் கேட்பாங்க. எத்தனை கேள்வி கேட்பாங்க? 4 கேள்வி தான் கேட்பாங்க. அந்த 4 கேள்வியை உலகத்தில் தயாராகும். முதலாவது கேள்வி என்ன? மன் ரப்புக்க, உங்களோட ரப்பு யார்? உடனே முஸ்லிம் மூமின் பயப்படுவாரா? உடனே சொல்லுவார், ரப்பி அல்லாஹ். ரப்பி அல்லாஹ். என் ரப்பி யாரு? அல்லாஹ்ன்றோம். ஏன் அல்லாஹ் தானே தொழுது, அல்லாஹ்க்கு தான் நோம்பு பிடிச்சோம்னாங்க. நாங்கள் பயப்பட தேவை. முஸ்லீம்கள் பயப்பட தேவை. எங்களுக்கு சந்தோஷம் அங்கே தான் இருக்குது இன்ஷா அல்லாஹ். இது முதலாவது கேள்வி. 2வது கேள்வி கேட்பார், மா தீனுக, உங்களோட மார்க்கம் எது? இவர் சொல்லுவார் பதில். உடனே என்ன சொல்லுவார்? தீனியல் இஸ்லாம். என்னுடைய தீன் இஸ்லாம். என்ன இஸ்லாம்? இஸ்லாம் இஸ்லாம், முஸ்லீம் முஸ்லீம் என்று தெரிஞ்சுதான் எல்லாருக்கும் பதில். 3வது கேள்வி கேட்பார், மன் நபியுக, அல்லது மா ஹாதர் ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களுக்கு ஒரு ஆள் அனுப்பப்பட்டாரே, நபி ஒரு ஆள், அவர் யார்? உங்களுக்கு ஒரு நபி ஒன்று அனுப்பப்பட்டாரே, அவர் யார்? உடனே சொல், ரசூலுல்லாஹ், எங்களோட தூதர் அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவார். 3வது கேள்வி. 4வது கேள்வி கேட்பாங்க, முக்கியமான கேள்வி. வமா இல்முக்க, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? உங்களோட ரப்பு அல்லாஹ்ண்டு, உங்களோட மார்க்கம் இஸ்லாம் அண்டு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் உடனே சொல்லுவார், என்ன தெரியுமா? கரஅது கிதாபல்லாஹி ஃபஆமன்து பிஹி வஸத்தக்த். நான் குர்ஆன் ஓதின உலகத்தில் ஓதி அதை முன்மப்படுத்தி நம்பினேன், அதால எனக்கு தெரியும். வேறொரு பதில் சொல்லல உங்களுக்கு. அந்த மௌலை பயான் பண்றதை கேட்டேன் நான் இல்லை.
நான் குர்ஆன் ஓதினேன், அதை நம்பினேன், அதை உண்மைப்படுத்தினேன். எத்தனை கேள்வி கேட்டுட்டாங்க? 4 கேள்வி முடிஞ்சு. எப்படி போகுதுன்னு பாருங்க. இப்போ உலகத்தில் தான் இரவு பகலல், அங்கே சூரியன் மறைகிற ஒன்றும் இல்லை கபருக்குள்ள. உம்மாட வகுத்தில் இருக்கவங்கள சூரியன் மறைஞ்சது விளங்கிச்சா? இரவு பகல் விளங்கிச்சா? எங்களுக்கு தான் 9 மாதம், அங்கே 9 மாதமெல்லாம் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆலமுல் பர்சக்ல சகோதரர்களே, கபரில் ஒன்றும் இல்லை. இந்த 4 கேள்வியை கேட்டதோட பதில் சொல்லிட்டோம் தானே, மாஷா அல்லாஹ். உடனே இவருக்கு 6 வகையான இன்பங்கள் கொடுக்கப்படும். உடனே எத்தனை வகையான இன்பங்கள்? 6 வகையான இன்பங்கள் கொடுக்கப்படும். முதலாவது இன்பம் சகோதரர்களே சொல்லப்படும், ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்துடைய விரிப்பை விரிங்க. இப்போ வரைக்கும் உடனே நீங்கள் இங்கே பாய் விரிச்சிருப்பீங்க, பழைய பாய், கொஞ்சம் எடுங்க பாயெல்லாம். ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னா, முதலாவது நன்மாராயம், சொர்க்கத்துடைய விரிப்பை விரிங்க. இரண்டாவது நன்மாராயம், ஃபஅல்பிஸூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்துடைய உடுப்பாடுங்க, கஃபனை கலத்துங்க, எல்லாம் மாற்றப்படும் சகோதரர்களே உடம்புக்கு. ரெண்டாவது, ஃபஅல்பிஸூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்துடைய உடுப்பாட்டுங்க, ரெண்டாவது நன்மாராயம். மூன்றாவது நன்மாராயம், இவருடைய கபருக்கு சுவர்க்கத்தில் இருந்து ஒரு ஓட்டையால் காற்று வந்துட்டே இருக்கும். எங்கிருந்து காற்று வரும்? சொர்க்கம் போல. என்ன எல்லாரும் மௌத்தானுமே, உலகம் அழியணுமே, அது வரைக்கும் இவர் வாழணும் கபரில். நான் வாழணும், நீங்கள் வாழணும். சுவர்க்கத்திலிருந்து கபருக்கு ஒரு துவாரம், அதால காத்து வந்துட்டே இருக்கும், சொர்க்க காற்று. இதை அனுபவிச்சு கொண்டே இருப்பார். மூன்றாவது சகோதரர்களே, ஃபஃப்தஹூ லஹு பாபன் இலல் ஜன்னஹ் ஃபயதீஹி மின் ரௌஹிஹா வ தீபிஹா, சொர்க்க மனம் வாட உடம்புக்கு வந்துட்டே இருக்கும். எத்தனாவது இன்பம் இது? மூணாவது இன்பம். நாலாவது இன்பம் சகோதரர்களே, அவர் கபரில் இருக்கும் பொழுது அப்படியே கபர் விசாலமாகும். எவ்வளோ கபர் விசாலமாகும் தெரியுமா? எவ்வளோ தூரம் உங்களுக்கு பார்க்கணுமோ அவ்வளோ விசாலமாயிடும். கபர் இறுக்கமாக இருக்காது, நல்ல விசாலம். எவ்வளோ சந்தோஷம் இருப்பவருக்கு இதெல்லாம் நடக்குது இப்போ கபருக்குள்ள. எத்தனாவது இன்பம் இது? நாலாவது இன்பம். ஐந்தாவது இன்பம் சகோதரர்களே, ஒரு அழகான மனிதர் ஒருத்தர் கபருலுக்கு வருவார். இப்ப அழகான மனிதர், ஹசனுல் வஜ், ஹசனு சியாப், நல்ல உடுப்பு உடுத்து, தைபுர் ரீஹ், நல்ல மணக்கும் அத்தர் அவர்கிட்ட. அவர் வந்து சொல்லுவாரு, பாப்பா நன்மாராயம் பெறுங்க. அப்ப இவர் கேட்பாரு, நீங்க யாரு? ஏன்னா 2 மலக்கு வந்துட்டு போயிட்டாங்களே. இவர் கேட்பார், நீங்க யாரு? அழகான உடுப்பு உடுத்து, மனம் வருது, நீங்க யாரு? அதுக்கு அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அன அமலுக சாலிஹ், நீங்க உலகத்தில் செஞ்ச சாலிஹான அமல் தான். நீங்க தொழுதீங்க, நோன்பு பிடிச்சீங்க, ஜகாத் கொடுத்தீங்க, சதக்கா கொடுத்தீங்க, குர்ஆன் ஓதினீங்களே, இந்த சாலிஹான அமல் தான். அவர் சொல்லுவார் உடனே, சகோதரர்களே, ரப்பி அகிமிஸ் ஸாஅ ஹத்தா அர்ஜிஅ இலா அஹ்லி வ மாலி, யா அல்லாஹ் கியாமத்தை உருவாக்கி அவசரமா என் குடும்பத்திட்ட பிள்ளைகள்கிட்ட நான் போகணும். ஏன்னா உள்ளுக்கு தனியத்தானே. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆறாவது இன்பம், 5வது இன்பம், சொர்க்க நன்மாராயம் கிடைக்கும் கபரிலே. 6வது இன்பம் சகோதரர்களே, கபர் அப்படியே வெளிச்சமாக மாறிவிடும். அவர் 4 கேள்விக்கு பதில் சொல்லணும். 6 வகையான இன்பங்களை அல்லாஹ் தருவான். எத்தனை வருஷம் பர்சக்ல வாழ்றது சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு வஃபாத்தானாங்க. இன்று வரை கபருக்குள். எத்தனை வருடம்? கிட்டத்தட்ட 1400 வருடம் கபரில் இருக்கிற. இன்னும் கபருடைய வாழ்க்கை முடியல, பர்சக் முடியல. எங்களுக்கு என்ன நடக்க போதோ தெரியாது.
சொல்ல வந்த விடயம் என்ன சகோதரர்களே, மிக முக்கியமாக உலகத்தையும் ஃபிக்ர் பண்ணுங்க, உலகத்தையும் யோசிங்க, கொஞ்சம் பர்ஸகையும் யோசி. உலகத்தில் நாங்கள் வாழ போகிறோம் 100 வருடம் சகோதரர்களே, ஆனால் பர்ஸகில் ஆயிரக்கணக்கான வருடம் வாழ போகிறோம். அதையும் கொஞ்சம் ஃபிக்ருக்கு எடுங்க, யோசனைக்கு எடுங்க. நான் ரெடி ஆயிட்டேனா, தயாராயிட்டேனா? அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, தபூக்குடைய யுத்தம் நடக்குது, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு. இரவு நேரம் நான் எழும்பி பார்க்குறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெட்டில் காண இல்லை. ரசூலுல்லாஹ் பெட்டில் காண இல்லை. எங்கடா போயிட்டாங்கன்னு தேடி பார்த்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்தில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தூங்குவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தேடி பார்க்குறேன், அவரும் இல்லை பெட்டில். இது எங்க 2 பேரும்? உமர் ரலியல்லாஹுடைய பெட்டை போய் பார்த்தேன், அவரும் இல்லை. இந்த நடுநிசி நேரம் 3 பேரும் பெட்டில் இல்லை அப்படின்னு நான் எழும்பி போனா, கூடார தொங்கல்ல ஒரு வெளிச்சம் உண்டு. அந்த வெளிச்சத்தை நோக்கி நான் நடந்து போனேன். அங்கே பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு கபரை வெட்டிட்டு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு ஒரு ஜனாசாவை கையில் வச்சிட்டு இருக்கிறார். எனக்கு ஆச்சரியமாயிட்டு, ரசூலுல்லாஹ் கபருக்கு இறங்குறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே 5 பேர் கபருக்கு தான் இறங்கி இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவில் நான் தெளிவுபடுத்துகிறேன் 5 பேரை யாரன். வேற யார கபருக்கு ரசூலுல்லாஹ் இறங்கினது இல்லை. 5 பேருடைய கபருக்குள்ள ரசூலுல்லாஹ் இறங்கி இருக்கிறார். இப்ப அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, ரசூலுல்லாஹ் கபருக்குள்ள இருந்துட்டு அழுகிறாங்க, கண்ணால தண்ணி வடியுது. அப்துல்லா மஸ்ஊத் சொல்றாரு, வாப்பா நான் அந்த மையத்தை அரிக்கப்படாதா? ரசூலுல்லாஹ் கையில் வச்சிருக்காங்க, ரசூலுல்லாஹ் கபருக்கு இறங்கி இருக்காங்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அம்சைத்து அன்ஹு ஃபர்தான், யா அல்லாஹ் இன்று இரவு நான் இவரை பொருந்திக் கொண்டே, நீயும் பொருந்திக்கொள் யா அல்லாஹ் அப்படின்றதோட அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை கபருக்கு வைக்கிறாங்க. அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க, யார் இவர்? சொன்னாங்க, இவர் தான் அப்துல்லா துல் பிஜாதைன் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா துல் பிஜாதைன் ரலியல்லாஹு அன்ஹு. யார் ஊர் தெரியா இவரெல்லாம்? எப்படி அல்லாஹ்ட ரசூலோட பொருத்தத்தை அடைஞ்சிட்டு மௌத்தாயிட்டாருன்னு பாருங்க. அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு திரும்ப சொல்றாங்க, அது நானா இருந்திருக்கப்படாதா அந்த ஜனாசா? எவ்வளோ பாக்கியம் உள்ள ஜனாசா. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றதை எழுதி வச்சு கொள்ளுங்க. ஏனண்டா மவுத் கரண்ட் ஷாட். மவுத் இருக்குதே, சொல்லிட்டு வரதில்லை யாருக்கும். எனக்கும் சொல்லிட்டு வராது, உங்களுக்கும் சொல்லிட்டு வராது. கரண்ட் ஷாட் அது, திடீரென்று தான் மவுத். மவுத்து வந்தா இந்த கபரை அனுபவிப்பீங்க சகோதரர்களே. அதுக்கு பிறகு யாரும் சொல்லித்தாரதுக்கு யாரும் இல்லை. இந்த 4 கேள்விக்கு உலகத்தில் தயாராகுவோம். உலகத்தையும் சம்பாதிங்க, மாஷா அல்லாஹ், நல்ல முறையில் வாழுங்க, பர்ஸக மறந்துடாதீங்க. இதையும் தலையில் வச்சு கொள்ளுங்க. எங்களோட கபருடைய வாழ்க்கை இது, பர்ஸகுடைய வாழ்க்கை சகோதரர்களே. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அழுவாங்களாம், சொல்லுவாங்களாம், எனக்கு ஒரு இரவை நினைச்சா வாழ்க்கையில் கவலையாக இருக்குது. கேட்டாங்க, என்ன இரவு? சொன்னாங்க, உலகத்திலே 100 வருஷம் வாழ்ந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் கபூரில் போய் படுப்பேனே, அந்த இரவை நினைச்சா எனக்கு அழுக வருது. ஏன்னா அந்த இரவு எவ்வாறு இருக்கும் எனக்கு? அதை யாரும் நம் சிந்திக்கல சகோதரர்களே. சிந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபரில் கேட்கப்படக்கூடிய 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்லி கிடைக்கக்கூடிய அந்த 6 இன்பங்களையும் அடைந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்கள் உற்றாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நமது நண்பர்களில் யாரெல்லாம் கபரை அடைந்து விட்டார்களோ அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. நமது பெற்றோர்களில் யாரெல்லாம் கபரை அடைந்து விட்டார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. நல்லடியார்களோடு சேர்த்தருள்வாயாக. நாங்களும் ஒரு நாள் அந்த கபருக்கு பர்ஸகுக்கு வர இருக்கிறோம் யா அல்லாஹ். சக்கராத்திலே களிமா மொழிய தௌஃபீக் செய்வாயாக. கபரிலே கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தௌஃபீக் செய்வாயாக. முடிவை அழகாக்குவாயாக. தௌபாவோடு உன்னை வந்து சந்திக்க தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.